தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை இளைஞர் கவின் ஆணவ கொலை வழக்கு விவகாரத்தில் தற்போது சிபிசிஐடி அதிகாரிகள் கவின் வெட்டி கொலை செய்யப்பட்ட இடத்தில் ஆய்வு நடத்தி வருகிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நெல்லை மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி. விவரங்கள். திருநெல்வேலியில கடந்த 27ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட தூத்துக்குடியைச் சேர்ந்த மென்பொருள் பொறியாளர் கவின் அவருடைய கொலை வழக்கு சிபிசிஐடி வசம் நேற்று ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிலையில சிபிசிஐடியின் அந்த விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ராஜ்குமார் தற்போது விசாரணையை துவக்கி இருக்கிறார். காலையிலிருந்து அந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரியாக செயல்பட்டிருந்த பாளையங்கோட்டையினுடைய உதவி ஆணையாளர் சுரேஷிடம் அதற்கான ஆவணங்களை பெற்றுக்கொண்ட பிறகு தற்போது கள விசாரணையை துவக்கி இருக்கிறார். அவருடைய அணிகளைச் சேர்ந்த உலகராணி காவல் ஆய்வாளர் உள்ளிட்டோரும் வந்திருக்கிறார்கள். 2 வாகனங்களில் வந்த அவர்கள் தற்போது கொலை சம்பவம் நடைபெற்ற கேடிசி நகர் பகுதியில் ஆய்வை மேற்கொண்டார்கள். அந்த கவினின் காதலி என கூறப்படக்கூடிய சுபாஷினி பணிபுரிந்த அந்த வேதா அந்த கிளினிக் அதிலும் தற்போது ஆய்வு நடத்தி வருகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய நபர்களிடம் நடந்த சந்திப்புகள் குறித்து ஏற்கனவே கவின் இந்த பகுதிக்கு வந்தது குறித்தும் விரிவான விசாரணை தற்போது நடத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அந்த கள விசாரணை அப்படிங்கிறது இன்னும் ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய அந்த ஏற்கனவே அவர்களுக்கு கிடைத்த ஆவணங்களின்படி சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அதை வீடியோ பதிவு செய்தும் தொடர்ந்து ஆய்வு பணிகள் விசாரணை அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அடுத்தடுத்த நபர்களுக்கு சம்மன் அனுப்பிவிட்டு அவர்களிடம் விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சாட்சிகளாக இருக்கக்கூடிய கவினினுடைய தாய் மற்றும் சகோதரனிடமும் விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்தடுத்த நாட்களில் இந்த சம்பவங்கள் நடைபெறும் எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விசாரணைக்கு பிறகு அவர்கள் இந்த கொலை சம்பவத்தில் அவருக்கு தாய்க்கு தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்து தெரிய வரும் அப்படிங்கிற தகவலையும் சிபிசிஐடி வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி சிவமணி.